ஆலிவ் டிவைன் ஹீலிங் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் புத்துயிர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஹெப்ரோன் விஷன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தரை அறியுங்கள், அவருக்கு சாட்சியாகுங்கள் என்கின்ற தலைப்பில் உங்களோடு பேச உள்ளேன். ஹல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நாம் ஆண்டவரை அறிய வேண்டும், அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தையோடு ஜெபத்தோடும் உங்கள் முன்னிலையில் இந்த வார்த்தையை சமர்ப்பிக்க உள்ளேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். இதை யோவான் ஸ்நாபகன் தன்னிடம் வந்து தன்னை யார் என்று கேட்டவர்களிடம், நீர் யார்? எருசலேமிலிருந்து சில யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிய போது அவர்களுக்கு யோவான் ஸ்நாபகன் பதில் கூறிவிட்டு, தான் எலியாவல்ல, தான் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் அதுவும் அல்ல என்று சொல்லி, அந்த நேரத்திலே தன்னை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்ற போது, நான் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்திவிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்றார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அறியாதிருக்கிற ஒருவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். He is omnipotent, omniscient, omnipresent, எப்போதும் இருக்கக்கூடியவர், சர்வ வல்லமையுள்ளவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர். இதை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர்தான் என்றைக்கும் மாறாதவர், அவர் நிரந்தரமாகவே நம்மோடு இருக்கிறவர் என்கின்ற வார்த்தையை யோவான் ஸ்நாபகன் அந்த ஜனங்களுக்கு எடுத்துரைக்கின்றார். நீங்கள் இவைகளெல்லாம் கேட்கின்றீர்களே, என்னை யார் என்று தெரிய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் யார் என்று அறியாத ஒருவர் உங்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இதுதான். அநேக காரியங்களை குறித்து நாம் என்ன ஏது என்று ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் அறிய வேண்டியதையோ நாம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை தேட வேண்டும், எதை அறிய வேண்டும், அதை யோவான் ஸ்நாபகன் புரிந்திருந்தான். அறிய வேண்டியது யோவான் ஸ்நாபகனை மட்டுமல்ல, அவர்கள் அறிய வேண்டியது அதை பார்க்கிலும் மேலானவரை. இதை உணர்த்தும் வண்ணமாகவே அவர் சொல்லுகின்றார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருந்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்கின்ற அருமையான தேவச்சனமே, உங்களுடைய ஆராய்ச்சியும் உங்களுடைய சிந்தைகளும் உங்களுடைய கேள்விகளும் இன்றைக்கு பல காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்ற போது ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவராகிய நான் உங்கள் நடுவிலே தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு சகாயர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதிருங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரை அறியாமல் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறதான அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தையை நாம் சற்று யோசிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் யூதர்களிடம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். 55வது வசனத்தில், நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். நீங்கள் தேவனென்று, அவரை உங்கள் தேவனென்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் நீங்கள் அவரை அறியவில்லை. ஆண்டவரை துதிக்கின்றோம்,
ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம் என்று சொல்லுகின்றோம், ஆராதனைக்கு செல்லுகின்றோம், நம் வீட்டிலே ஜெபிக்கின்றோம். ஆனால் அவர் யார் என்று நாம் அறியாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் யார் என்று தெரியாமல் நாம் ஆராதனைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். நாம் அவர் யார் என்று தெரிந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் சாதாரணமானது அல்ல. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகின்ற போது, நான் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நீங்கள் அவரை அறியாமல் இருக்கிறீர்கள். குருடர்கள் பார்க்கிறார்கள், சப்பாடிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், வியாதியஸ்தர்கள் குணமடைகிறார்கள், சூம்பின கைகளை உடையவர்கள் விடுதலை சுகத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள், பிசாசுகள் ஓடுகின்றன, நடுங்குகின்றன. இவையெல்லாம் பார்த்திருந்தாலும், அநேக அற்புதங்களை கண்டிருந்தாலும் சீஷர்கள் கூட அநேக நேரத்தில் அவரை அறியாமல் இருந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. இதுதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்தோம் என்று சொல்லுகின்ற மக்கள் மத்தியிலேயும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை கொந்தளிப்பு கடலில் ஏற்படுகின்றது. ஜனங்கள், சீஷர்கள் பயப்பட்டு அலறுகின்றார்கள். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து கை கொடுக்கும்படியாய் அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தும்படியாய் செல்லுகின்றார். ஆனால் அவர்களால் அவரை யார் என்று அறிய முடியவில்லை. ஆவேசம் என்று அலறுகிறார்கள். என்னை கேட்கின்ற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, உண்மையாய் நீ தேவனை அறிந்து கொண்டால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் அந்த நேரத்தில் சொல்லிய ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் தான். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான சிந்தைகளோடு இருந்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகின்றார், என்னை நீ அறிந்து கொண்டால் உன் காரியத்தில் நான் அங்கே இருக்கிறேன், நான் செயல்படுவேன். எனக்கு யார் செய்வது? எனக்கு உதவி செய்வது யார்? இந்த இடத்தில் எனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் the mighty power of God is there. ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் இருந்தால் மௌனமாய் இருக்கிறவர் அல்ல. அவருடைய வல்லமை கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. கடலிலே சென்றார் என்றால் காற்றையும் கடலையும் அமர்த்துகிறவராய் காணப்பட்டார். குறைவிடையவர்களாய் இருக்கின்ற போது நிறைவை கொடுக்கும்படியாய் 5 அப்பம் 2 சிறு மீன்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி 5000 பேரையும் புருஷர்களையும் மிகுதியான ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் போஷிப்பித்த தேவனுடைய வல்லமையை எண்ணி பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் அவரை யார் என்று அறிந்து விட்டால் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நாம் அறிந்தால் அவருக்கு நாம் சாட்சியாக மாறி தீர்வோம். ஒருமுறை இயேசு கிறிஸ்து சமாரியாவில் உள்ள யாக்கோவின் கிணற்றருகே உட்கார்ந்திருக்கிறார். அவர் உட்கார்ந்திருக்கின்ற போது யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது அங்கே ஒரு சமாரியா ஸ்திரீ அந்த இடத்தில் வருகிறாள். தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாய் 6ஆம் மணி வேளையிலே அவள் தண்ணீர் எடுக்கும்படியாய் வருகிறாள். இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், ஸ்திரீயே, தாகத்துக்கு தா. அவள் சொல்லுகிறாள், நான் சமாரியா ஸ்திரீயாயிருக்க, நீர் ஒரு யூதனாயிருக்க என்னிடம் எப்படி தாகத்திற்கு கேட்கலாம்? unknowingly, ஆண்டவரை தெரியாது, இவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பவர் என்று தெரியாது, சமாதான காரணர் என்று தெரியாது, சுகம் கொடுப்பவர் என்று தெரியாது, ஆத்மீக வைத்தியர் என்று தெரியாது, எல்லாம் வல்லவர் என்பது தெரியாது, அவருடைய வாழ்க்கையின் அலைச்சல்கள் மாறி போகும் என்பது தெரியாது. இவை ஒன்றும் தெரியாமல் ஒரு பிளாங்க் ஆன்சர், ஒரு கொஸ்டின் அவர் கேட்கிறார், யூதராயிருக்கின்ற போது என்னிடத்தில் நீர் கேட்கலாமா என்று. அந்த 10ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஈவையும்
உன்னிடத்தில் தாகமாய் இருக்கிறேன், தண்ணீர் எனக்கு தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவரையும் யாரென்று நீ அறிந்திருந்தாயானால் நீ என்னிடத்தில் கேட்டிருப்பாய், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன். ஆனால் அவளுக்கு தெரியாது. தெரியாததினால்தான் அவள் அங்கே பல கேள்விகளை எழுப்புகிறாள். சமாரியா ஸ்திரீக்கு தெரியவில்லை. 38 வருஷமாய் வியாதியஸ்தனாயிருந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே வியாதியாயிருந்த ஒரு மனுஷனை குறித்து யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற போது இவன் 38 வருஷமாய் வியாதியோடு பலவீனத்தோடு விடுதலை கிடைக்குமா 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 என்ற ஏக்கத்தோடு இருக்கின்றான். அந்த தருணத்திலே தான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வருகிறார். மகனை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட, நீ போ என்று சொல்லி அனுப்பினவர் அற்புத சுகம் பெறுகின்றான். ஆனால் அந்த ஜனங்கள் அவரிடம், யூதர்கள் கேட்கின்றார்கள், உன்னை எழுந்து நட என்று சொன்னவர், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போய் என்று சொன்னவர் யாரென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டபோது அவன் சொல்லிய பதில் தான், சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. நாமும் இந்த நாட்களிலே அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், சுகத்தை பெற்றிருக்கிறோம், பெரிய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பாதுகாவலுக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் என் இயேசுதான் செய்கிறார் என்பதை தெரியாமல் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு? எப்படி நீங்கள் இவ்விதமாய் நடந்து கொள்கிறீர்கள்? ஆசீர்வாதங்களை சுதந்திரித்திருக்கிற ஜனமே, துக்கத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் பாதுகாக்கிறவராய் நன்மை செய்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனை யார் என்று தெரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சமாரியா ஸ்திரீக்கு தெரியவில்லை. அந்த வியாதியஸ்தனாய் 38 வருஷம் வியாதியாயிருந்து சுகமாக்கப்பட்டவனுக்கு இயேசுவை இன்னார் என்று தெரியவில்லை. இதை போல்தான் இன்றைக்கு அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவரை தெரியாத போது நம்மிடம் இருந்து எழும்புகின்ற காரியங்கள் அல்லது நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால், ஒன்று, பலவிதமான கேள்வி கணைகளை நாம் எழுப்புகின்றவர்களாய் இருக்கின்றோம். இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே சமாரியா ஸ்திரீயை போல அநேக கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒருவேளை வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கின்ற சூழல், பலரால் ஒதுக்கப்பட்டிருக்கிற சூழல். சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கை அதுதான். அவளை யாரும் ஏற்றுக்கொள்கிறதற்கு இல்லை. அவளை பார்க்கிறதற்கு, அதாவது அவளை பார்க்கும்போது அவளை வித்தியாசமாய் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அவள் காணப்பட்டாள். எனவேதான் அவள் யாரும் இல்லாத நேரத்திலே தண்ணீர் எடுக்கும்படியாய் அவள் செல்கின்றாள். இப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்ற சமாரியா ஸ்திரீக்கு பல கேள்விகள். நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். ஏன் ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி வருகின்றது? அல்லது ஏன் நான் மட்டும் இப்படி அனுபவிக்கிறேன்? நீங்கள் மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் இந்த உலகத்திலே பலவிதமான பாடுகளின் வழியாய் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலும் இயேசு ஒருவர் இருக்கின்றார் என்பதை யார் அறிகிறார்களோ, அறிகிறவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகின்றது. இன்றைக்கு பல கேள்விக்கணைகள் உங்கள் வாழ்க்கையிலே சமாரியா ஸ்திரீயை போல நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால், நாம் ஆண்டவரிடம் இன்றைக்கு மனம் திரும்பி, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதை விசுவாசிக்கின்றேன் என்று சொல்லுங்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அந்த ஸ்திரீ மீண்டும் ஒரு கேள்வி கேட்கின்றாள். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்று கேட்கிறாள். இரண்டாவது கேள்வி, நீர் யூதர் அல்லவா, எப்படி தாகத்திற்கு கேட்கலாம்? இப்போது ஜீவ தண்ணீரை நான் தந்திருப்பேன் நீ கேட்டிருந்தால் என்று சொன்ன போது, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, மொண்டு கொள்ளுகிறதற்கு உமக்கு பாத்திரம் இல்லையே. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. அநேக நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றதை காணும்படியாய்
நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது அதைத்தான் சொல்லுகிறார். அங்கே சீமோன் என்கின்ற ஒரு 36ஆம் வசனத்தில் இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 31ஆம் வசனத்தில் அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். சீஷர்களுக்கும் அவரை புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. ஆண்டவர் அவர்களுடைய மன கண்களை திறந்த போது அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறார்கள். என்னை கேட்கின்ற அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை காணக்கூடாத கண்களாய், மனம் குருடாகி போனவர்களாய், மனக்கண்கள் குருடாகி போனவர்களாய் இந்த நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய ஆன்மீக கண்களால் இயேசுவை நாம் காண்கின்றவர்களாய் மாற வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். அந்த ஆன்மீக கண்களிலே அவரை காண்கின்ற போது சர்வத்தையும் படைத்த தேவனுக்கு முன்பாக நம்முடைய குறைகள் எல்லாம் ஒன்றுமில்லை, நிறைவை உண்டு பண்ண கர்த்தர் போதுமானவர். சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. இயேசுவை அறியாத போது பல கேள்விகள் கேட்கின்றாள். ஏனென்றால் அவரை அறியவில்லை. எப்போது அவள் இயேசுவை அறிந்து கொண்டாளோ அப்போது ஆண்டவரிடம் கேட்க ஆரம்பிக்கின்றாள். ஒன்று ஆண்டவரிடம் கேட்கின்றாள், இரண்டாவதாக உண்மையை சொல்லுகின்றாள். தன்னை மறைக்காமல் ஆண்டவருக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இயேசுவை அவர் நம்மோடு கூட இருந்து அநேக நன்மைகளை செய்தும் அறியாமலும் உணராமலும் இருக்கிறோம் என்றால், இந்த நாளிலே அவரை அறிந்தவர்களாய் நாம் மாறி தீர வேண்டும். அவரை அறிகின்ற போது இந்த சமாரியா ஸ்திரீயை போல, ஆண்டவரே அந்த தண்ணீரை எனக்கும் தாரும் என்று கேட்க ஆரம்பிக்கிறாள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இப்போதுதான் அவள் கேட்கிறதற்கு ஆசை உள்ளவளாய், ஏதோ இவர் பெரியவர், இவர் தீர்க்கதரிசியாய் இருக்கலாம், இவரிடம் மீண்டும் பல கேள்வியை கேட்கிறார். நீர் யாக்கோபை பார்க்கலும் பெரியவரோ, ஆபிரகாமை பார்க்கலும் பெரியவரோ என்று கேட்டுக்கொண்டிருந்தவள் இப்போது ஆண்டவரிடம் கேட்கின்றாள், ஆண்டவரே அப்படியானால் நான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்தில் வராதபடிக்கு அந்த ஜீவ தண்ணீரை எனக்கும் தர வேண்டும் என்று கேட்கிறாள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க அல்ல அன்பு சகோதரியே, நீ ஆண்டவரை சரியாய் அறியாதது வரைக்கும் கேள்விகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏன் இப்படி, ஏன் இதற்காக, எதற்காக இந்த காரியங்கள் நடக்கிறது, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று இந்த கேள்விகளை எல்லாம் விட்டுவிட்டு, ஆண்டவரே எனக்கும் நீர் ஜீவ தண்ணீரை தாரும், என்றைக்கும் வற்றாத ஜீவ தண்ணீரை என் உள்ளத்திற்குள் இருந்து புறப்படும்படியாய் செய்யும். சமாதானத்தின் ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதியும். உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கின்றதோ, இந்த சமாரியா ஸ்திரீ தேவையை கேட்டது போல அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கின்ற இயேசுவிடம் கடந்து வந்து அவரிடம் உங்கள் தேவைகளை சொல்லுங்கள். அப்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை கொடுப்பார். அந்த வெற்றியை கொடுப்பதற்கு, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நீங்கள் இரண்டாவது செய்ய வேண்டியது, அறிகின்ற அவரிடத்தில் கேட்கின்றது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயிடம் கேட்கின்றார், உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று யோவான் 4:16 சொல்லுகிறார். உனக்கு ஜீவ தண்ணீர் வேண்டுமா, நீ உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. அவள் உண்மையை சொல்லுகிறாள், ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்லை, ஒத்துக்கொள்கிறாள். அப்போதுதான் இயேசு கிறிஸ்து அவளுக்கு சொல்லுகிறார், உனக்கு 5 புருஷர்கள் உண்டு, இப்போது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது ஒருவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
அது உனக்கு புருஷன் அல்ல, நீ உண்மையை சொன்னாய் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையையே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இயேசுவிடத்தில் வர வேண்டும், அவர் சொல்லிய வார்த்தையை கேட்க வேண்டும். அவர் ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொன்னபோது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு சமாரியா ஸ்திரீ வந்தபோது தன்னுடைய காரியங்களை மறைக்காமல் தேவனுக்கு வெளிப்படுத்தின போது கர்த்தர் அவளுக்கு வெளிப்படுகின்றார், ஒரு தீர்க்கதரிசியாய் வெளிப்படுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய பாவங்களை மறைக்காதபடி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புவிப்போம் என்றால், நம்மை பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று 1 யோவான் 1:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வதற்கு ஒருவருக்கும் முடியாது. ஆனால் அந்த பாவங்களை அறிக்கையிடுகின்ற போது நம்மை சுத்திகரித்து எல்லா நீதிக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நான் உண்மையை அவருக்கு சொல்லுகின்ற போது நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை பக்குவப்படுத்தி நம்மை சீர்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு அருளை செய்ய விரும்புகின்றார். ஹல்லேலூயா. இந்த சமாரியா ஸ்திரீக்கு ஆரம்பத்தில் இவர் யாரென்று புரியவில்லை, கேள்விக்கு மேல் கேள்வி. ஆனால் ஒரு தருணம் வந்தபோது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாய் தன்னை ஒப்பு கொடுக்கின்றாள். எப்போது அந்த வார்த்தைக்கு அவள் ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்திலே கேட்டாலோ, தன்னை மறைக்காமல் ஆண்டவருக்கு முன்னே உண்மையை சொல்லி வெளிப்படுத்தினாலோ, அந்த நேரத்தில் அவர் தீர்க்கதரிசி என்று அவளுக்கு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மறைவான பாவங்கள் எதுவாயிருப்பினும் ஆண்டவருக்கு முன்னே அறிக்கை செய்கின்ற போது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதம் 32:1-2 சொல்லுகின்றது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் இரத்தாம்பரம் போல் சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாக மாற்றுகிறதற்கு இயேசுவால் முடியும். இந்த சமாரியா ஸ்திரீ ஊரிலே ஒதுக்கப்பட்டவள், யாரும் கண்டுகொள்ளாதவள். அந்த ஸ்திரீடைய பாவத்தை, சிவேரென்றிருந்த பாவத்தையும் போக்குகிறதற்கு இயேசு வல்லமை உள்ளவராய் அவளிடத்தில் அவளுக்கு இயேசு ஒரு தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்டார் என்றால், உனக்கும் எனக்கும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற போது கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் நினைக்க வேண்டியது, உங்கள் உள்ளத்திலே நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டியது, ஆண்டவரே, எந்த பிரச்சனையாய் இருப்பினும், எந்த சூழ்நிலையாய் இருப்பினும், கர்த்தாவே, உம்மை நான் அறியும்படியான கிருபையினை எனக்கு தாரும். என் மன கண்களை திறந்தருளும். நான் கஷ்டப்படுகின்றேனா, அந்த இடத்திலே ஆண்டவர் இருக்கிறீர். நான் சந்தோஷமாய் இருக்கிறேனா, அந்த இடத்திலும் நீர் இருக்கிறீர். நான் வானத்தில் ஏறினாலும் நீர் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும், உமது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லி பக்தனாகிய தாவீது சொன்னது போல, நீங்கள் எல்லா நேரத்திலும், உயர்விலும் தாழ்விலும், வாழ்விலும் சுகத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நடந்து வருகிறார். அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல என்பதை அறிந்து கொள்ளும்படியான மன கண்கள் உடையவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அப்படி அறிகின்ற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு வேதனையோடும் கண்ணீரோடும் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாயோ அல்லது நிந்திக்கப்பட்டவர்களாயோ வேதனையோடு இருக்கின்ற அன்பு தேவ ஜனமே, இந்த நாளில்
ஒன்று மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் மாறி போகவே இல்லை. வானம் மாறி போகும், பூமி மாறி போகும், இவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறுவதில்லை. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது, அது உன் வாழ்க்கையில கிரியை செய்கிறதா இருக்கிறது. எத்தனையோ நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்டிருக்கின்றாய். ஆனாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதற்கு மனம் இல்லாமல் இயேசு யாரோ என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்வாரோ என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். அவர் உன்னோடு கூட இருப்பதை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று இன்றைக்கு அறிந்து கொள், கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்றும்படியாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த சமாரியா ஸ்திரீயை போல, ஆண்டவரே நீ சொல்லுகின்றதான அந்த ஜீவ தண்ணீரை எனக்கும் தாரும் என்று ஒப்படைக்கின்ற ஒரு வாழ்க்கை வருகின்ற போது, மறைக்காமல் தன் பாவங்களை மறைக்காதபடி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற போது, நான் என்ன பாவம் செய்தேன்? கொலை செய்யவில்லை, கொள்ளை செய்யவில்லை, நான் களவு செய்யவில்லை, யாருக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னால் குறை கூறி திரிகின்றாயா? ஆத்துமாவே, வீணானதை பேசுகின்றாயா? பொறாமை கொள்ளுகின்றோமா? வஞ்சக வார்த்தைகள் பேசுகின்றோமா? எல்லாமே பாவம்தான். இந்த பாவங்கள் எதுவாய் இருப்பினும் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு நீ திரும்பி வந்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். சமாரியா ஸ்திரீவுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றத்தினால் அவள் உலகத்தில் போய், சமாரியா நாட்டில் போய் அவள் சாட்சி பகருகின்றாள். எப்போது ஆண்டவரை அறிந்தாளோ, அவளுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்டாரோ, அந்த நிமிஷமே அவள் ஓடி போய் சொல்லுகின்றாள், நான் ஒருவரை பார்த்தேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். 39ஆம் வசனத்தில் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா! ஒரே நாளில் ஒதுக்கப்பட்ட இந்த ஸ்திரீயால் இயேசு சந்தித்த போது, இயேசு விடுதலை கொடுத்த போது, இயேசு தீர்க்க தரிசியாய் அந்த இடத்திலே அவளுடைய காரியங்களை வெளிப்படுத்தி அவளுடைய மனதிலே மாற்றம் ஏற்பட்ட போது அவள் சாட்சியாய் மாறுகின்றாள். அதே நாளிலே அந்த சமாரியா பட்டணத்தில் அநேகர் இயேசுவை விசுவாசிக்கும்படியாய் ஏதுவானது. அவள் சாட்சியாய் மாறுகின்றாள். இதைத்தான் 38 வருஷம் வியாதியஸ்தனாயிருந்த அந்த மனிதனுக்கு சுகம் கிடைத்த போது நடந்தது. யோவான் 5:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கே போகின்றார். 14ஆம் வசனத்தில், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு வந்து அவனுக்கு வெளிப்பட்ட போது, தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று அறிந்த போது, இயேசுதான் என்னை சொஸ்தமாக்கினார் என்று யூதர்களுக்கு அறிவிக்கும்படியாய் சென்றார். ஒரு சமாரியா ஸ்திரீ சமாரியா பட்டணத்தை இயேசுக்கென்று சொந்தமாக்கி கொண்டாள். அவளுடைய வாழ்க்கையின் மாற்றத்தினால் 38 வருஷம் வியாதியாய் இருந்தது அந்த மனுஷன் சொஸ்தமடைந்த போது ஆண்டவரை தெரியவில்லை. ஆனால் என்றைக்கு அவன் அறிந்து கொண்டானோ அன்றிலிருந்து அவன் சாட்சியாய் மாறி யூதர்களுக்கு முன்னே போய் சொல்கிறான், என்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று அறிக்கை பகிர்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுதான் உங்கள் இரட்சகர், இயேசுதான் உங்களை விடுதலையாக்குகிறவர், இயேசுதான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர், அவரே உலக இரட்சகர் என்று இன்றைக்கும் நீங்கள் சாட்சி பகராமல் இருந்தால், உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து இந்த சமாரியா ஸ்திரீயை போல 38 வருஷமாய் வியாதியாயிருந்து குணமடைந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறினவரை போல இயேசுவை அறியுங்கள். அவரை அறியும்படியாய் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
உங்களை மறைக்காமல் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுக்கின்ற போது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த வியாதியஸ்தருக்கு நல்ல மருத்துவராய் வெளிப்பட்டார். சமாரியா ஸ்திரீக்கு நல்ல தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்டார். கர்த்தர் நமக்கு எவ்வளவாய் தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அந்த வெளிப்பாடு, அவருடைய வெளிப்படுத்துதலை நாம் எப்படி கண்டிருக்கின்றோமோ அதை தேசத்து ஜனங்களுக்கு அறிவிப்போம், சாட்சியாக மாறுவோம். கிறிஸ்துவுக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென்.